Welcome to Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி ஆல் டைம் ஃபேவரட்டான சிக்கன் 65 தான் செஞ்சு காமிக்க போறேன். சிக்கன் 65னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் எண்ணெயில பொரிச்சு சாப்பிடணுமா, இவ்ளோ எண்ணெயை சேர்க்கணுமா உடம்புக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காகவே இந்த சிக்கன் 65 எண்ணெயில பொரிக்காமலே நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதே சமயம் எண்ணெயில பொரிக்கும் போது வந்து நம்மளுக்கு மசாலாலாம் உதிர்ந்து போற மாதிரி தெரியும். ஆனா இந்த சிக்கன் 65 வந்து மசாலா வந்து உதிராம அந்த சிக்கனோட கோட் ஆகி நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஸ்பைசியா நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து டயட் இருப்பாங்க, கொலஸ்ட்ரால் இருக்கும், அதுக்கப்புறம் வயசானவங்களுக்குலாம் எண்ணெயில் உள்ளது வேண்டாம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக இந்த சிக்கன் 65 செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த சிக்கன் 65 எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சிக்கன் 65 செய்யறதுக்கு நான் 700 கிராம் சிக்கன் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். போன் உள்ள சிக்கன் தான் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் கூட யூஸ் பண்ணலாம். சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பவுலில் வந்து இப்போ போட்டுக்கலாம். சிக்கனை பவுலில் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து உங்களுடைய சுவைக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. அதிகம் புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. சிக்கன் 65னாலே நம்மளுக்கு அந்த ரெட் கலர் இருந்தால் தானே பிடிக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் நான் வந்து ரெட் ஃபுட் கலர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனும் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஒரு 1/4 டீஸ்பூனும் சேர்த்துருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கலர் சேர்க்க வேண்டாம் நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதால சிக்கன் 65க்கு வந்து ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சப்பழம் வந்து நல்லா அதனுடைய விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சப்பழம் சேர்க்கறதால தான் நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக ஆகும். நான் எடுத்துருக்கிற 700 கிராம் சிக்கனுக்கு வந்து இந்த ஒரு எலுமிச்சப்பழம் வந்து சரியாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லா மசாலாவும் சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஊற விடுங்க. அப்போ தான் சிக்கன் நம்மளுக்கு நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மூடியை வச்சு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் வந்து 30லேருந்து 1 hour வந்து நான் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஊற வச்ச சிக்கனை வந்து ஒரு பேனில் வந்து இப்போ போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து எந்த மசாலாவும் வேஸ்ட் ஆகாத மாதிரி நல்லா இந்த பேன்லேயே நம்ம எடுத்து போட்டுடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக சிக்கன் 65 பொரிக்கிறதா அந்த மசாலா எல்லாம் வேஸ்ட் ஆகும். ஆனால் இந்த சிக்கன் 65 வந்து பொரிக்கிறது இல்லைங்கிறதால மசாலா நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. இப்போ பாருங்கள், நான் இப்போ தான் அடுப்பை பற்ற வைக்க போகிறேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு பேனை வைங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சிக்கனில் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கன் வந்து நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு மூடியை வச்சு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 10 நிமிஷத்தில் நம்மளுடைய சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகி பாருங்கள், ஒரு பாதி அளவுக்கு வத்திருக்கும். இந்த அளவுக்கு வத்தினா மட்டும் போதாது, இன்னும் நம்மளுக்கு இதனுடைய தண்ணி எல்லாமே மாய்ஸ்சர் எல்லாமே போகணும். அதனால் திரும்ப மூடியை வச்சு மூடிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. பாருங்கள், இப்போ தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லாவே போயிருச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும், அவ்வளோதான். அதுக்கு இடையில நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி கலந்து விடாட்டி நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். அதனால் இடையில நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், லேசாக தான் நம்மளுக்கு மாய்ஸ்சர் இருக்கும். அதுவும் போகிற அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டா இந்த மாய்ஸ்சர் எல்லாமே போயிடும். இந்த சிக்கன் 65 செய்கிறது உண்மையிலே வந்து ரொம்ப சுலபம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு எண்ணெயில் பொரிச்சு ஒவ்வொரு பேட்சாக எடுக்கிறத விட இது ஒரே டயத்துலேயே நம்மளுக்கு மொத்த சிக்கனும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக ரெடி ஆயிரும். அதனால் இந்த சிக்கன் 65 செய்கிறது உண்மையிலே ரொம்ப சுலபம். பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து நம்ம எப்போதும் சாப்பிட்ற சிக்கன் 65 விட ரொம்ப சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்பைஸியாகவும் இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய மாய்ஸ்சர் எல்லாமே அந்த சிக்கன் 65 எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுதான் இந்த சிக்கன் 65க்கே ஒரு ஹைலைட்டுங்களாம். அதனால் ஒரு தாளிப்பு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்தே செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன பூண்டும் 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ வந்து பொடியாக நறுக்குன பூண்டு வந்து இப்போ சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து நல்லா அதனுடைய கலர்லாம் மாறுற அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆகிறதாண்டியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன்ல, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன்.
இப்போ அந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு ஹைலைட்டு இந்த கருவேப்பிலை தான். அதனால் கண்டிப்பாக சேர்த்து செய்யுங்க. உண்மையிலேயே டேஸ்ட்டும் வாசமும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ரெடியாக உள்ள சிக்கனில் வந்து இந்த தாளிப்பை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விடணும். இந்த சிக்கன் 65ல வந்து தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு எப்போதும் எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்ற அதே சிக்கனோடைய டேஸ்ட் வந்து இந்த தாளிப்பு வந்து நல்லா 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி விடும்போது தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த சிக்கன் 65 வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக இது கொலஸ்ட்ரால் அப்புறம் டயட் இருக்கவங்க அதுக்கப்புறம் வயசானவங்கள இந்த சிக்கன் 65 வந்து கண்டிப்பாக சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியான சிக்கன் 65 நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.